இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரா ஒரு 1 பாட் கொத்தமல்லி புலாவ் பண்ணலாங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சீரக சம்பா அரிசி 2 டம்ளர் எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். நீங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம புழுங்கல் அரிசி, சாதம் வைக்கிற புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். 2 டம்ளருக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இருந்தா போதும். நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய பெரிய தண்டுகள் எல்லாம் எடுத்துருங்க, அது வேண்டாம். அரைக்கிறதுக்கு நல்லா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி 2-3 வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஆப்ஷனல், வேண்டானா விட்டுருங்க. ஒரு 12 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. இது கூட காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா 2 எடுத்துக்கோங்க. இதை முதல்ல தண்ணி ஊத்தாம பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதோடவே நம்ம கொத்தமல்லி தலையும் உள்ள சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 கைப்பிடி கொத்தமல்லி தலை கரெக்டா இருக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு நம்ம மிக்சியில திரும்ப நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப புலாவ் தாளிக்கிறதுக்கு குக்கர்ல 1 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து போடுறது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். வறுப்பட்ட முந்திரி பருப்பு முதல்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியில தான் உள்ள சேர்க்க போறோம். இப்ப இது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கம்மியா வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. பிரியாணி சாமான் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது போட்டுக்கோங்க. கூட ஒரு பட்டை, ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி சாமான் எல்லாம் இல்லைன்னா வெறும் பட்டை கிராம்பு மட்டும் தாளிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பிளேவர் பிடிக்கும்னா 1 ஏலக்காய் உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா வெட்டி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் தக்காளி சேர்க்க மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா குட்டி தக்காளி 1 போட்டுக்கோங்க. இப்ப இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை விழுதா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் உள்ள சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம் சிம் மாத்தி மாத்தி வச்சு அதுல இருக்க தண்ணி எல்லாம் சுத்தமா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. சீரக சம்பா அரிசி எடுத்ததுனால 1:2 ரேஷியோல நம்ம தண்ணி சேர்க்கணும். 2 டம்ளர் சீரக சம்பாக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஆனா நான் 3/4 தான் சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி விழுதா அரைச்சு சேர்த்ததுனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கம்மியா சேர்த்திருக்கேன். இந்த தண்ணி ஒரு கொதி வந்ததுமே சீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு வடிகட்டியில தண்ணி நல்லா வடிச்சிட்டு உள்ள சேர்த்துக்கணும். கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு வீடியோ மட்டும் மிஸ் ஆயிருச்சுங்க. குக்கர் மூடி வச்சுட்டு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போடணும். வெயிட் போட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணி டைமர் வச்சு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கோங்க. கரெக்டா அடி பிடிக்காம குழஞ்சும் போகாம சூப்பரா சாதம் ரெடி ஆயிரும். நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா திறந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா மட்டும் கலந்து விடுங்க. உடனே சூடா இருக்கும் போதே ரொம்ப கலந்து விட்டுட்டீங்கன்னா குழஞ்சிரும். கொத்தமல்லி விழுது சேர்த்திருக்கிறதுனால நமக்கு பாக்குறதுக்கு என்னமோ குழஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா நல்லா உதிரியா தாங்க இருக்கும். சுட சுட சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் அருமையா இருக்குங்க. இது கூட தயிர் பச்சடி இல்லைன்னா வெள்ளரிக்காய் பச்சடி வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசியும் இதே மாதிரி தான், இதே அளவு தண்ணி தான். இதே நம்ம சாதம் வடிக்கிற புழுங்கல் அரிசி சேர்த்திருந்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. இதே அளவு மசாலாக்கு சீரக சம்பா அரிசி 2 டம்ளர் சேர்த்திருக்கோம். அதே புழுங்கல் அரிசி எடுத்துட்டீங்கன்னா 1.5 டம்ளர் போதுங்க. அதே மாதிரி டைமும் புழுங்கல் அரிசிக்கு 15 நிமிஷம் சிம்ல வைக்கணும்.